நான் என்ன பேசுறேன்னு ஷீலா என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கா. நான் நல்லது தானே சொல்றேன், நல்லதுக்கு தானே சொல்றேன். அது புரிய மாட்டேங்குது அவளுக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கோவப்பட்டு நம்மளை திட்டிகிட்டே இருக்கா அந்த ஷீலா. ஏன்னா இந்த வயசான காலத்துல காது கேட்காம அப்படி இருக்கேனோ தெரியல. அவங்க என்ன சொல்றாவனும் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கைச்சாடையிலையாவது புரியுற மாதிரியாவது சொல்லணும். அதுவும் இல்லை, அதுவும் புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த ஷீலா ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் புரியல. எப்போ பாரு வந்ததுலேருந்து ஏதாவது கேட்டா திட்டிகிட்டே தான் இருக்கா. மருமகனாவது ஏதோ சொல்றாரு வைக்கிறாரு, நமக்கு தான் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எதுக்கு தான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும்னு தெரியல. ஒன்றும் கேட்கல, ஒன்றும் முடியல. கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஷீலா வேற என்னென்னமோ சொல்றா. மருமைய வேற கோவப்பட்டுக்கிட்டு போறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு வேளை சண்டையா இருக்குமோ? என்னைக்குமே நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பேரும் இப்படி தங்குனதே கிடையாது. ஆனால் இப்போ மட்டும் வந்து தங்கியிருக்காக. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஷீலா வந்தாலும் மருமையும் ஒரு நாள் கூட வரமாட்டாரு. அவர் பாட்டுக்கு அங்கேயே போயிருப்பாரு. ஷீலாவை விட்டுட்டு போயிடுவாரு. மறுநாளே வா ஷீலான்னு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரு. ஆனால் இந்த தடவை ஷீலா இங்கேயும் இருந்துட்டா, மருமகனும் இருக்காப்ல. என்ன காரணமாக இருக்கும்? அதை கேட்டால் ஷீலா அதுக்கு ஏதாவது கோவப்பட்டு திட்டுவா. நம்ம எது கேட்டாலும் ஷீலா திட்ட தான் செய்வா. நம்ம என்ன தான் பண்ண? தெரிஞ்சு ஆகணும். தெரியறதுக்கு நமக்கு காது கேட்கலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லலாம்ல, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. மா என்ன இங்க வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்க? ஷீலா என்னம்மா? அம்மா அழுதுச்சு. நம்மளை கண்டதும் சிரிக்குது. ஏன் இப்படி நடிக்குது? பாவம் அழுது புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம திட்டவுமா இருக்குமோ? அதுதான் போல. ஏம்மா அழுதுட்டு இருந்த? அழுததை கேட்குறியா? அது கேட்குதா? நான் சொல்றது கரெக்டா சொல்றேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான், வேற ஒன்றும் இல்லை. மா சாப்பிட்டியா? ஏமா மருமகன் போயிட்டாரு. அவரு எங்க வீட்டுக்கு போனாரு. அங்க துணியெல்லாம் இருக்கு கொஞ்சம், அதை எடுத்துட்டு வர போனாரு. காலையிலே ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாவலாமா? ஐயோ, மறுபடியும் நான் ஒன்று சொன்னால் ஏதாவது சொல்கிற. உனக்கு எப்படி புரிய வைப்பேனே எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது திட்டுனா கோவப்பட்டுக்கிற. பாவம் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. நான் என்னதாம்மா பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அங்கே தான் போயிட்டாரு. நீ வா, போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். வா. என்ன ஏண்டி கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? நீ வாமா. அதான் எங்க கூப்பிடுற? வா போயிட்டு சாப்பிடலாம். நான் வரலம்மா, ரொம்ப வெயிலாக இருக்கு. இந்நேரத்துக்கெல்லாம் வயல் காட்டுக்கு போக முடியாது. மயக்கமாக வரும். நான் வரலை. வயல் காட்டுக்கு உன்னை யாரு கூப்பிட்டா? சாப்பிட சாப்பிட சாப்பிடவா? ஆமா, இப்ப வந்து புரிஞ்சுச்சே. நீனு எதுக்கு எடுத்தாலும் திட்டு இல்ல. அது அம்மா கஷ்டமா இருந்துச்சு, அதான் இப்படி வந்து உக்காந்துருந்தேன். சரி சரி சாரிம்மா, இனி நான் உன்னை திட்ட மாட்டேன். வா. வயல் காட்டுக்கு நான் வரலம்மா. திரும்பவும் சொல்ற, சாப்பிட தானே கூப்பிட்டேன். நீ போ, நான் வாரேன் அப்புறமாங்க. நான் உட்கார்ந்து இருந்துட்டு. ஐயோ, உங்ககிட்ட எப்படிதான் சமாளிக்க போறனோ தெரியலப்போ. ஆனாலும் சும்மாவும் இருக்க மாட்டேங்கிற, ஏதாவது ஒன்று பேசிட்டு. நீ போ ஷீலா. பாப்பா எங்க? பாப்பா தூங்குறா. விளையாடுறாளா? தூங்குறா தூங்குறா. சரி விளையாடட்டும். புள்ள நல்லா ஆடி ஓடி விளையாடினாதான் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், விளங்கிடும். கோவப்படாம எப்படிதான் இருக்குதுன்னே தெரியல. பாவம் எங்கப்பா உன்கிட்ட பேசி 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 அவர் இந்த நிலைமைக்கு போயிருப்பாரு. ஆளே என்னமோ போல ஆயிட்டாரு. நீ போ, போய் சாப்பிடு. நீ வரலையா? அப்பா இன்னும் வரல. அடப்போமாங்கிட்டு வாங்கிட்ட பேசுறதுக்கு நான் பாட்டுக்கு போயிடுவேன் போல. கொன்னுடுற பேசி பேசி. நான் போறேன் போ. நீ சாப்பிட வேணாம், ஒன்றும் வேணாம். பிள்ளைக்கு அப்பா பாசம். அப்பா வரலையா, அப்பா வரலையா, அப்பா வரலையா, இதை தான் கேட்குறா என்கிட்ட. இப்போவாது கோவப்படாமல் நம்மக்கிட்ட நல்லா பேசினாலே அது போதும். கோவப்பட்டாதான் நமக்கு கஷ்டமாக போயிடுது. சரி, சாப்பிட கூப்பிட்டா போவோம். அவளோட சேர்ந்தாது உட்காந்து சாப்பிடுவோம். டேய் அர்ஜுன்,
யாரா வீட்ல? ஏய் சத்யா, ஏய் சத்யா, டேய் அர்ஜுன், வசந்தி, மாமா, என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க? மருமக வரல, பிள்ளை எங்கடி? நீ ஒரு ஆளுமா வந்தியா? ஆ, இன்னும் எல்லாரையும் கூட்டிட்டு வாரேன். ஷோ, எல்லாரையும் தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி, ஒரு ஆளா போய் தொலைவு ஒன்று தான் வந்தேன். ஆமா, எங்க உன் மகனும் மருமகளும்? ஏண்டி, ஏன் இவ்வளோ கோவப்படுற? எதுக்கு அவங்களை கேட்குற நீ? இது என்னது கையில்? அர்ஜுன் போட்ட நகையா? ஆமாம், அது மாதிரி தான் இருக்கு. இது எதுக்கு நீ கையில் தூக்கிட்டு வந்து வச்சு நிற்கிறா? ஏ வசந்தி, ஒன்றை தான் கேட்குறேன். அதுவா, அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லு. நான் என்ன விஷயம்னு நானே நேரடியாக சொல்கிறேன். 2 பேர்த்தையும் வர சொல்லு. வாயை அடக்கி பேசி, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எதுக்கு அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க வந்ததுலேருந்து? ஏண்டி அவனை வர சொல்கிற? சொல்லுடி. அதுவா, அவன் வரட்டும், நான் சொல்கிறேன். ஏய், அவன் வீட்டில் இல்லை, அவன் வேலைக்கு போயிருக்கேன். என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. வாங்கிட்ட தானே சொல்கிறேன். ஆமாம், இது எந்த கவரிங் கடையில் போயிட்டு வாங்கினேன்? குறைஞ்சனா வாயில் ஒரு பல் இருக்காது பார்த்துக்கோ. எந்த கவரிங் கடையில் போயிட்டு வாங்கினையா? ஏண்டி, என் மாவனை பார்த்து என்னடி கேட்குற நீ? அவன் என்ன உனக்காக போயிட்டு கவரிங் கடையிலையா போய் வாங்கிட்டு வந்தான்? ஒழுங்கு மரியாதையாக பேசு, சொல்லிட்டேன். ஆமாம், இது எந்த கவரிங் கடையில் வாங்குனீங்க? பாரு, இதில் ஒரு முத்திரையும் கிடையாது. இங்கே பாரு, என்னை ஏமாத்திட்டு என்னையே அடித்து நீ பல்ல கழட்டிடுவியா? எங்கே உன் மருமக? அவளை வர சொல்லு. அவன் போயிட்டான்னா பெரிய இவ மாட்டுக்கு பேசுனா? ஆ, என்ன ஏமாத்துக்காரியா இருக்கா? சரியான ஃப்ராடா அவ. வசந்தி, யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நீ என் மக தான், அதுக்குன்னு அவன் மேலே தேவையில்லாத பழிய போடாத. ஏண்டி, உனக்கு போட்ட நகையை அதே மாதிரி பித்தளையில் செஞ்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்களையும் நீ மிரட்டுறியா? திரும்ப இதே மாதிரி போடுன்னு சொல்லுவ. நாங்கள் அதை நம்பிக்கிட்டு திரும்ப உனக்கு அத்தனை பவுனுக்கு நாங்கள் போடுவோம்னு நினச்சியா நீ? ஏண்டி, அந்தளவுக்கா நாங்கள் கிறுக்கு பிடிச்சி போய் அலையிறோம்? அதெல்லாம் நடக்காதுமா, நடக்காது. நான் ஒன்றும் ஏமாத்துக்காரி கிடையாது. அப்படி ஒன்றும் உங்ககிட்ட போய் சொல்லி திருப்பி வாங்கணும்னு வர்றவ கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். இருங்க இருங்க, எதுக்கு இவ்வளோ சத்தம்? அம்மாச்சி, என்னாச்சு இப்போ? எதுக்கு வசந்தி சித்தி வந்து இப்படி கையில் நகையோட வச்சு கத்திட்டு இருக்காங்க? உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஐயோ, நகை மாற்றின விஷயம் இப்போதான் தெரியுதோ? எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் ஒன்றும் இப்போ கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, பல நாள் ஆகும்ல நினச்சே. இவ்வளோ சீக்கிரம் நகை விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்ண போகிறேன் பார்க்கலாம். அது சவுண்டு விட்டா நம்மளால சவுண்டு விட முடியாதா என்ன? நமக்கும் சவுண்டு விடுறதுக்கு தெரியும். அது சவுண்டு விட்டா நம்ம விடாமல் இருப்போமா? பார்த்துக்கலாம். சத்யா, நீங்கள் போட்ட நகை கவரிங்க அம்மா. இங்கே பாரு, அதில் ஒரு முத்திரையும் இல்லை, கவரிங்கு அப்படி இப்படின்னு வந்து நகையை தூக்கி வச்சுட்டு நிற்கா. இவன் நாடகத்தில் நம்ம நம்பிடுவோமா என்ன? நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? நான் எதுக்கு உங்ககிட்ட நாடகம் போட வாரேன்? நான் சொல்கிறத முதல்ல கேளு. இதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டுட்டு போனேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க எப்போவுமே எனக்கு நல்லது கெட்டது சொல்லுவாங்க. அவங்க இதை பார்த்துட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லி கிட்ட பார்த்தாங்க. என்னம்மா இது, எத்தனை பவுனுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது 13 பவுனுன்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு, ஏம்மா இது 13 பவுனும் இல்லை, 1 பவுனும் இல்லை, இது என்னது, இது கவரிங்க போட்டுக்கிட்டு இன்னும் 13 பவுனுன்ற, இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு எனக்கு மானமே போச்சு தெரியுமா? இதில் 916 கிடையாது, 22 கேரட் கிடையாது, எந்த ஒரு முத்திரையுமே கிடையாது, ஃபுல்லாக கவரிங்கு. இதை நல்ல ஏமாத்திருக்கான் அர்ஜுனு. நானும் அதை நம்பி இவ்வளவு நாளாக நான் அதை பார்த்து 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 எடுத்து பீரோக்குள்ளார வச்சிருக்கேன். அப்போ எவ்வளோ ஏமாந்திருக்கேன் நான். இந்த அர்ஜுன் என்னை எப்படி ஏமாத்திருக்கான்? ஏன் என்னை இப்படி பழி வாங்குறான்? பாத்தியாடி சத்யா, பாரு எப்படி பேசுறான்னு மட்டும் பாருடி. இவ பேசுறதெல்லாம் என்னடி நீ கேட்டுக்கிட்டு இருக்க? என்னாலேயே காது கொடுத்து கேட்க முடியல. அம்மாச்சி, ஒரு நிமிஷம் இருங்க, அர்ஜுன் மாமா வரட்டும், என்னவா இருந்தாலும் பேசிக்கலாம். அடியே சத்யா, அப்போ இந்த விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல? ஆமா, எதுவுமே தெரியாதுதான். ஏண்டி இப்படி ஒரு நாடகத்தை போடுற? எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சாதான் தெரியும்னு சொல்ல முடியும், தெரியலங்கும் போது தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அடி பாவீங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னை ஏமாத்திட்டு லாஸ்ட்ல நான் நாடகம் போடுறேன்னு மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டு சொல்றீங்களா?
இங்கே பாருங்க வசந்தி சித்தி, பாவம் அர்ஜுன் மாமா அவ்வளோ செலவு பண்ணி இந்த நகையெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ள அவ்வளோ பாடுபட்டாங்க. அது தெரியுமா? அது தெரியாமல் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே கொண்டு போய் நகையை மாற்றிட்டு இப்போ திருப்பி கொண்டு வந்து இது கவரிங்கு அப்படின்னு எங்கள் கிட்ட பொய் சொல்லி திருப்பி வேறு நகை வாங்கலான்னு உங்களோட ஐடியா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சித்தி. நீங்கள் கிளம்புங்க. சத்தியாவே சொல்லிட்டா. கிளம்புறியா? மா என்னம்மா நீ? இது வந்து கவரிங்கம்மா. யாருக்கு தெரியும்? நாங்கள் போடும்போது தங்கம் தான் போட்டோம். இங்கே பாருங்க, எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் போடும்போது கடையில் போயிட்டு நல்லா பார்த்து விசாரித்து தேடி அழகானதாக பார்த்து கோல்டு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு நாங்கள் போட்டோம். சும்மா சும்மா உங்களுக்கு போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏமாற்றி வாங்க வந்து கிளம்பிடுவீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? எடுத்துகிட்டு போயிருங்க பேசாம. இல்லடி, நான் ஏன் போகிறேன்? அர்ஜுன் வரட்டும். அவன் வந்ததும் ரெண்டில் ஒன்று கேட்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். அவன் வரட்டும்டி. சரி சரி, அவனே வரட்டும். அப்படி உட்காரு. நான் ஏன் உட்காரு? நீங்க நான் இங்க உட்காரலாம் மாட்டேன். சரி நின்றுட்டே இருக்கட்டும் அம்மாச்சி. போமா, உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு. இவள்கிட்டலாம் பஞ்சாயத்து வம்பு கட்டிட்டு இருக்க முடியாது. இவகிட்ட வாய் கொடுத்து பேச முடியுமா மனச? இவ என்ன வாய் அடிக்கிறா? ஆத்தாடி ஆத்தா, என் பிள்ளைன்னு சொல்லவே இவ்வளோலாம் வெக்கமா இருக்கு நமக்கு. எவ்வளோ ஒரு பொய், எவ்வளோ ஒரு ஃப்ராடு, எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். இவ்வளோ பொய் பித்தலாட்டம்லாம் ஆகுமா? எப்பா நான் பித்தலாட்டம் பண்ணுறேன்னா இது வரைக்கும் கூட நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ இது பித்தலாட்டம் கிடையவே கிடையாது. இது நிஜமாவே பொய் நகை, போலி நகை. என்ன நீங்கள் தான் ஏமாத்திருக்கீங்க. நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தவே கிடையாது. எம்பிட்டு பேச முடியுமா பேசிட்டி உன்னால? அடிச்சி வசந்தி, அப்புறம் எனக்கு வார கோபத்துக்கு என்ன சொல்வேன்னு தெரியலடி எனக்கு. போடி பேசாம. அர்ஜுன் வந்தா கோவப்பட்டு என்ன ஆக போறேன்னு தெரியல. நீ அதெல்லாம் அவன் வரட்டும். யார் கோவப்படுறான்னு நான் பாத்துக்கிறேன். என்ன சத்யா அப்படி பண்ணிட்டு இருக்கா? அண்ணா பண்ணட்டும் அம்மாச்சி. அர்ஜுன் மாமா வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அர்ஜுன் மாமா பதில் சொல்லிக்குவாரு. ஆமா ஆமா.